தேங்காய் பால் கார வடை, சாம்பார் வடை, ரச வடை, தயிர் வடை, தேங்காய் பால் வடை. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம 4 விதமான வடை பண்ண போகிறோம். என்னென்ன வடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வடை, ரச வடை, தயிர் வடை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் வடை, இத்தனையும் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் லஸ்ஸி வடை டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். எல்லாருக்குமே நிறைய பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுமா அப்படின்னு சொன்னீங்க. இந்த வடைகளும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி, இதையும் இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வடை வீடியோ போட்டிருக்கேன். பச்சரிசி வந்து 1 கை அளவு, ஒரு அழகு உளுந்துக்கு 1 கைப்பிடி அரிசி. முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த அரிசியை வந்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து 1 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே மிக்சியில் வந்து நம்ம வடைக்கு அரைக்கிறோம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் தண்ணி அரைங்க. முதல்லையே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நல்லா வந்து சூடாயிடும். அதுக்கப்புறம் வடை வந்து நல்லா வராது. கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு கை வச்சு இது பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சூப்பராக நமக்கு வடை வரும். இப்போ உப்பு போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து நான் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாவை 2 விதமாக பிரிச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் பாலுக்கும் தயிர் வடைக்கும் தனியாகவும், ரச வடைக்கும் சாம்பார் வடைக்கும் தனியாகவும் மாவு பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து ரசம் சாம்பார் வடைக்கு 2த்துக்கும். அதனால் பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம். நம்ம ரசம் வடைக்கும் சாம்பார் வடைக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம். தயிர் வடைக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பால் வடைக்கு நம்ம வெங்காயம் போட தேவையில்லை. கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி வந்து சும்மா கொஞ்சோண்டு. பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து நமக்கு தயிர் வடைக்கும் தேங்காய் பால் வடைக்கும் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் சில்லியாக கட் பண்ணது கொஞ்சம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வடையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், முதல்ல நம்ம வடை எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். அப்போ தான் மற்றதுக்கெல்லாம் நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். முதல்ல நம்ம வெங்காயம் கலந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ தயிர் வடைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம தேங்காய் பால் சொதி வந்து தாளிச்சிக்கலாம். இது தாளித்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த வடை. அதனால் தேங்காய் பாலுக்கு வச்சுருக்கேன். உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு வந்து 1/2 ஸ்பூன், 2 கருவேப்பிலை, நீட்டாக கீர்ன பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். கொதிக்கலாம் வேண்டாம், அப்படியே இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 2-3 நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. பாருங்க, தக்காளி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்கட்டும். ரசம் இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்போ ரசப்பொடி போட்டுடலாம். அப்புறம் மேலே வந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
தேங்காய் பால் சொதிக்கு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிருக்குமே உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து வெறும்ன தேங்காய் பால் ஸ்வீட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிரில் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரசவடை போட்டுக்கலாம். சாம்பார் வந்து நான் காலையிலேயே வச்சுட்டேன், அதனால் சாம்பார் வந்து இதில் சாம்பார் வடை போட்டுக்கலாம். சாம்பார் வடைக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. ரசவடைக்கு வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சொதி வடை பாருங்க, இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வடை. தயிர் வடைக்கு வந்து நம்ம நார்மலாக வெங்காயம் போட்டு சுடுற வடையும் போடலாம், இல்லை நம்ம தேங்காய் போட்டு சுடுறதும் போடலாம். கொஞ்சம் இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுத்து தேங்காய் பால் வடை பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்ம 5 வகையான வடை வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.